வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். என்னென்னு கேட்டால் திங்கட்கிழமை என்னுடைய கோட் செலவில் எல்லாம் 2ஆம் தேதி மார்ச் மாதம் முடிஞ்ச பிறகு எனக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து ராந்திகள் இருந்தபடியால் எந்த ஒரு பதிவுகளும் செய்யக்கூடிய மாதிரி இல்லை. அதே போல் இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மார்ச் மாதம் என்ன விடயம் என்று கேட்டால் பிரச்சனைகள் பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருக்குது. பார்த்துருப்பீங்களா, ஆசிய நாட்டுக்குள்ளே போய் எல்லா பக்கத்தாலேயுமே பயங்கர பிரச்சனை. இங்கே இன்றைக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் 10 ரூபாய்க்கு மேலே வந்துட்டுது. மற்றது வேறு இப்போ லியோன், மாசே இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நீஸுகள் இப்படி இடங்கள்லேருந்து வர கெமியோன்கள் எல்லாம் இங்கேயும் கொஞ்சம் வாரதுக்கு கொஞ்சம் எரிபொருள்கள் பிரச்சனைகளால் கொஞ்சம் மாசோந்தீசுகள் எல்லாம் விலை கூட போகுது அப்படின்ட்டு சொல்லி கணக்க விதமான விடயங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் இதில் பார்த்தா என்ன சொல்கிறேன்ட்டு தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள உலகம் ஓடிக்கொண்டிருக்குது. இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்படைகளையும் பலப்படுத்த சொல்லி இருக்கணும். அதே போல் இலங்கையில் பெட்ரோல் விலை கூட்டிட்டேன்டா இப்போ உங்களுக்கு சொல்லி அவனும் கடையில் இருக்கிற சாப்பாட்டு சாமான்கள்லாம் சும்மா பக்கண்டு ஆட்டோமேட்டிக்காக விலை கூடிடும். விலை கூடினா என்ன, ஏழைகள கையில் காசு இருக்க போகிறதில்ல. வசதியானாக்கள் இப்போ இன்ன விலை விற்றாலும் வாங்கலாம். நாள் கூலிக்கு போகிற ஆக்களுக்கு 3500 சம்பளம் பண்ணால் கூட அதுகள் என்னென்று சீவிக்குங்களை பொதுகளெல்லாம் பார்க்கல பெரிய பிரச்சனையான ஒரு சூழ்நிலைக்குள்ள உலகம் வந்துட்டுது. நாங்கள் வந்துட்டோம் என்று சொல்லக்கூடாது, உலகம் வந்துட்டுது. ஏனென்று கேட்டால் வேதத்திலேயும் கூட தேவன் திட்டமும் தெளிவுமாக சில விடயத்தை எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறார் என்று கேட்டால், கடைசியில் இஸ்ரேலில் தான் தேவனுடைய வருகை, அவருடைய ராஜ்ய பாரங்கள், அவருடைய ராஜ்யத்துக்கான எல்லா திட்டங்களையும் இஸ்ரேலில் தான் திட்டமிட்டு செயல்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுது. ஆனால் தேவன் நோவாவின் காலத்திலேயே தேவன் சொல்லி போட்டால், நான் ஜலத்தினாலும் இல்லை அக்கினினாலும் இல்லை உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அந்த இஸ்ரேலில் நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். அந்த இடத்துக்கு வர வேண்டிய அந்த நீர் அவ்வளவும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டிய அந்த நீர் அவ்வளோ வறண்டு போயிட்டுதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். அவ்வளோ இடமும் வறண்டு அப்படியே வெட்டிச்சு பாலைவனமாக போயிட்டுது. அதில் தண்ணியே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்படியான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிட்டபடியே நடந்து கொண்டிருக்குது. இப்போ அடிச்சிருக்கிறதும் நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் சும்மா இல்லை. ஈரான் அடிச்சிருக்கணும். ஈரான் அடித்தா ஈரான் என்ன செய்யும்? உடனே அவைகள்கிட்ட தானே ஆசிய நாட்டில் இப்போ நீங்கள் சவுதி அரேபியா நாடுகளை வச்சு தானே எரிபொருள் எங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் வருகுது. அப்போ அந்த மாதிரி இடங்கள் அடிவிளையக்குள்ள உலக நாடுகளே எல்லாம் கொஞ்சம் ஆடும். ஏன்னு கேட்டால், இப்போ எரிபொருளை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இவ்வளவுத்தையுமே சேகரித்து வைக்க இயலாது. காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ காலத்துக்கு காலம் மக்களுடைய தொகையும் உலகத்தில் கூடிக்கொண்டு போகுது. அதே போல் உலகத்தில் கூட என்ன செய்யும், ஒவ்வொரு ஜெனரேஷன் வர வாகனங்கள், வெளியிடங்கள் போகிறது, அப்படியே ஃப்ளைட்டுகள், இதுகள் என்று சொல்லி உலகம் முழுக்க எரிபொருளை இவ்வளவத்தை கொண்டு சேர்த்தாலும் அது காணாது. காரணம் என்னென்னு கேட்டால், எரிபொருள் அவ்வளவுத்துக்கு தேவை இருக்குது. அப்போ எரிபொருளை தார இடத்துக்குள்ளே அடி விழுந்துட்டேன்னு சொன்னால், அப்போ எரிபொருள் எப்படி கிடைக்கும்? கிடைக்காத பட்சத்தில் விலைவாசி கூடும். விலைவாசி கூடக்குள்ள என்ன செய்யும்? நாளாந்த வேலையாக்கள், உலகமெங்கிலும் வேலை செய்கிற நாளாந்த வேலையாக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்போ இங்கே நீ எலக்ட்ரிசிட்டி கூடலாம், கடையில் உள்ள மாசோந்தீஸ் அதாவது பலசரக்கு சாமான்கள் விலை கூடலாம், இனி டிரான்ஸ்போர்ட்டுகள் விலை கூடலாம். இப்படியே கூடிக்கொண்டு போய்க்குள்ள என்ன செய்யும் என்று கேட்டால், எல்லா நாடுகளும் எக்கனமியில் இவ்வளவுத்தை தான் விலையை கூட்டினாலும் எக்கனமி வீழ்த்தாசாரம் வரைக்குள்ள ஒன்றுமே செய்யலாம். அப்போ இதை யார் செய்து கொண்டிருக்கணும்னு பார்த்தா, உலகத்திலே தலைமையாக இருக்கக்கூடிய நாடுகள் செய்யக்கலாம். என்ன இதைத்தான் சொல்கிறது சிறுபுள்ளைத்தனமான வேலை என்று சொல்லி. இப்போ சிறுபுள்ள வேளாண்மை வீடு சேராதுன்னு சொல்லிடணும். எங்களோட அப்பா அம்மாக்கள் வயதானாக்களும் சொல்லிவிடும், எங்களோட அப்பா அம்மாக்களும் சொல்லிடணும். இந்த மாதிரி வயதுக்கு ஒரு முதிர் வயதான ஒருவர் தான் இப்போ இந்த பிரச்சனையில் அவர் ஈரான் நாட்டில் இறந்திருக்கிறார்.
அவர் வந்து அனுபவசாலி, அவர் வந்து இருந்திருக்கிறார், அவர் இறந்திருக்கிறார். ரைட்டு, ஓகே. அவருடைய விடயத்தை முடிஞ்சுது. இப்போ அந்த இடத்துல இருந்து நீ எப்படி எப்படி காரியங்கள் நடக்கும்னு தெரியும். அதோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால் தேவனுடைய தபசு காலங்கள் 40 நாள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அதே போல் நோன்பு நாட்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் உதுகளெல்லாம் நடக்கல ஒருத்தருடைய இருதயத்தை ஒருத்தர் கடினப்படுத்துகிற மாதிரி தான் இந்த காரியங்கள் போய்கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து சிறுபுள்ளத்தனம்ன்றதை விட கோமாளித்தனமான வேலியல். உதுகளெல்லாம் வந்து இந்த உலகம் வந்து 2026ஆம் ஆண்டு இது ஒரு புது நூற்றாண்டுகளில் வந்து கொண்டிருக்குது. இதுகளையெல்லாம் வந்து பேசி கதைச்சி தீர்க்கக்கூடிய விடயங்களெல்லாம் இவ்வளவு ஆரம்பரை பேசி கதைச்சி தீர்க்கக்கூடிய விடயங்களை எவ்வளவோ இருக்குது. எடுத்த உடனே இதுகளை எல்லாம் வந்து இப்படி செய்து கொண்டு போயேக்கில்லை. என்ன நடக்கும் என்று சொன்னால், உலகம் 3வது உலகப் போருக்கு உலகம் தயாராகி கொண்டிருக்குன்னு சொல்லி தரவுகள் சொல்லி கொண்டிருக்குது. ஆனால் தேவனுடைய பக்கத்தில் இருந்து தேவ பிள்ளைகள் எல்லா சபையாரும் கூடி எல்லாரும் வந்து சபைக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபை வந்து இப்பொழுதும் அதிகாலையிலேயே 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஆன்லைனில் வந்து நிறைய பேர் நின்று இதற்காக ஜெபிச்சு கொண்டிருக்கா. ஜெபம் கேட்கப்படுகிறது. தேவனுடைய சன்னிதானத்துக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் போகலைன்னு யாரும் சொல்ல முடியாது, போய்கொண்டிருக்குது. ஆனால் வந்து உலகமெங்கிலும் உள்ள சபைகள் எல்லாம் ஜெபிச்சு கொண்டிருக்கணும். ஆனால் இதுகளில் இருந்து மாற்றம் பெறுமான்னு கேட்டால் எப்படி மாற்றம் வரும்? ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு தன்னைத்தானே மாற்றணும் என்று நினைக்கிறார்களோ அன்றைக்கு உலகம் முழுக்க மாற்றம் பெறும். ஒவ்வொரு மனிதர்களால் தான் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதே தவிர கடவுளால் இல்லை. கடவுள் வந்து மனிதனை படைக்க சொன்னவர் எப்படி என்று கேட்டால், நான் இந்த வானத்தையும் பூமியையும் ஆகாயத்து பறவைகளையும் அனைத்தையுமே மிருக ஜீவனங்களையும் மனிதனை நான் உருவாக்குறேன், நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் வாழுங்கள் என்று தான் வேதத்தில் தேவன் சொல்லி இருக்கிறார். அப்போ பழுகி பெருகி என்று சொன்னால் அதில் நிறைய விடயங்கள் உள்ளடங்கி இருக்குது. அப்போ நான் பிரசங்கி புத்தகங்களை எடுத்து படிக்கும் பொழுது, நேற்று கொஞ்சம் நேரம் பிரசங்கி புத்தகத்தை படிக்கும் பொழுது, சூரியன் எங்கே அஸ்தமிக்குதோ மீண்டும் அங்கேயே போய் மறையுது. அப்போ அதே மாதிரி தான் பிரசங்கியில் சொல்லுகிறார், ஒரு ஜெனரேஷன் வருகுது, ஒரு ஜெனரேஷன் மறையுது. அப்போ வயதுக்கு மூத்தவர்கள் மறையக்க வயதுக்கு குறைஞ்சவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பிரசங்கியில் சொல்லும் பொழுது சொல்லுது, ஆகாயத்தில் அதே நிலைமை தான் இருக்கும், பூமியிலும் அதே நிலைமை தான் இருக்கும். நீங்கள் அதே நிலைமைண்டா இப்படி கடல்கள் இருக்கும், வானம் இருக்கும், குளங்கள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், அருவிகள் இருக்கும், எல்லாம் நீங்கள் புதுசு புதுசாக கட்டுற கட்டிடங்களும் இருக்கும், பழசாக கட்டுற கட்டிடங்களும் இருக்கும், வானத்து பறவைகள் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும், சந்திரன் இருக்கும், சூரியன் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் மனிதர்கள் வந்து ஒரு குறுகிய காலத்தோடு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று போய்விடுவார்கள். ஆனால் இதுக்குள்ள மனிதன் என்ன நினைக்கிறான்? ஈகோ ஒன்ற தலையில் எழுதி கொண்டு நான் பெருசு நீ பெருசு என்று சொல்லி தங்களுடைய மாமிச பிரகாரமான காரியங்களை செய்து உலகமெங்கிலும் அழிவை சந்தித்து கொண்டு இருக்குது. அப்போ இதுக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும்? யாரோடையும் கதைக்க முடியாது. இருமாப்புள்ள மனிதர்களோடும் அதே போல் அக்கிரமம் உள்ள சிந்தனையோடும் அகம்பாமை உள்ள சிந்தனைகளோடும் இருக்கிற மனிதரோடு கதைக்க முடியாது. அப்போ தேவன் சொல்லுகிறாண்டா, மடியாத முழங்கால்களும் மடிய பண்ணும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு எல்லாரும் காது கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அதுக்காக நாங்கள் முழங்கால் படியிட்டு தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணுவார். இன்னும் ஒரு விடயத்தை நான் இதில் சொல்லி வன்னிமலத்துளி யூடியூப்பில் கடந்து போகிறேன். நான் ஒரு இந்த டெலிவிஷனில் இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது எல்லா கட்டிடங்களும் உடைந்து விட்டது. ஒரு குழந்தை வெறும் தேகத்தோட உடம்பெல்லாம் கறி பூசப்பட்டு முகமெல்லாம் பூசப்பட்டு இருந்தது. நான் நினச்சேன் இது செய்திக்காக இப்படி செய்வார்களான்னு பார்த்தால் அந்த சிச்சுவேஷனில் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் அந்த குழந்தை அழுது கொண்டு இருக்குது. அதை வந்து ஒரு டெலிவிஷன்காரர் வந்து உதவியாளர்கள் அதை எடுத்திருக்கிறார்கள். அது பசி, அதுக்கு சாப்பாடு இல்லை, அது வந்து தண்ணி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் என்னத்தை தான் கடந்து போய் எவ்வளவு தான் நீங்கள் கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் நீங்கள் வெள்ளைக்காரரை பார்த்தீர்களா இருந்தால் அவர்களுக்கு வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், அதே மாதிரி உடுப்பும் சாப்பாட்டுக்கும் தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மற்றது வந்து நீங்கள் ஒன்று கேட்கலாம், எங்களுடைய தமிழாக்கள் செய்கிற அளவு உதவிக்கு வெள்ளைக்காரர் உதவி செய்கிறார்களான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் நிறைய செய்கிறார்கள். அதை எப்படி செய்கிறார்கள் என்று கேட்டால் அரசாங்கத்துக்கு ஊடாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போ ஒரு சுருக்கமாக ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து தங்களுக்கு தேடிக்கொண்டு போய்விட்டால் வயதான பெற்றோர்களை யாராவது பார்த்தால் அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கும்படியும் மிச்சமாவளம் அரசாங்கத்தினுடைய மேரிக்கு வீடுகள், தங்களுடைய சொத்துகள் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போய்விடுகிறார்கள் பிரெஞ்சுக்காரர். அப்படி கொடுக்குறவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். அதே போல் உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ஆனால்
இதில் நாங்கள் நிறைய விடயங்களை கவனிக்க வேண்டியிருக்குது. இந்த போர் சாதாரணமான போர் அல்ல. இந்த போர் பெரியோர் அழிவை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் தேவன் இந்த இடத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் தேவன் நிற்கிறபடியினால் எல்லாத்துக்காகவும் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிப்போம். அது சபை எந்த சபையாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கள். ஜெபிக்கும் பொழுது தேவன் விடுதலையை தருவார். அதே போல் எங்களுடைய சபை அதாவது நான் ஒரு அங்கத்தவராய் நான் ஒரு விசுவாசியாக இருக்கிற ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபை மிக பாரப்பட்டு மிக காரியங்களை உள்வாங்கி மிக அழகாகவும் மிக துல்லியமாகவும் மிக தெளிவாகவும் மிக ஞானமாகவும் அந்த நேரத்தை கடைப்பிடித்து அந்த நேரத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதே போல் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்ற தேவனுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும். எல்லா ஜனங்களும் விடுதலை அடைய வேண்டும். எல்லா ஜனங்களும் போஷிக்கப்பட வேண்டும். எல்லா ஜனங்களும் எல்லா விதத்திலும் செழிப்பாக இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம் நண்பர் தமிழ் சொந்த உறவுகள் அனைவருக்கும்.